தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரின் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பச்சை பொய் சொல்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, மேலும் விவரம். ஷாம், வணக்கம். பல்கலைக்கழக மாணவி விவகார வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்றிருக்கிறது. அதனை விஜய் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை வாயிலாக வரவேற்று வெளியிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இது தொடர்பாக நான் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று, குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை வழங்கினேன். பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டங்களையும் தொடர்ந்து ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை நடத்தியது. அப்போது தமிழக முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் காவல்துறையின் தவறான முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக அவருக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடமிருந்தே இந்த தொகை வசூலிக்க கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை மக்கள் மறக்கவில்லை. தொடர்ந்து வழக்கை துரிதமாக விசாரிக்க டிசம்பர் 28ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கில் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் விஜய். ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்து தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதை அனைவரும் அறிவர். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது. இந்த கொடுமைகளுக்காக தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் நின்று, நெஞ்சுறுதி மிக்க மகளிர் பக்கம் நின்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையில விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.